அதிமுக முன்னாள் அமைச்சர் மாவட்ட நிர்வாகம் வந்து ஓட்டுநருக்கு வந்து சரியான விழிப்புணர்வு பயிற்சியும் கொடுக்காம இருக்கிறதுனால தான் இப்போ அரசியல் இப்போ நீ கேட்குற முறையும் இப்போ சரியில்லை. இந்த நேரத்தில் இதெல்லாம் கேட்கக்கூடாது, அவங்களும் சொல்லக்கூடாது, இந்த நேரத்தில் நீங்களும் கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு பொதுவாக ஏற்பட்ட ஒரு நிகழ்வு இது வந்து எப்படி எப்போது எப்போ நிகழ்வு எப்படி நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆக விபத்துகள் இயற்கை இது போன்ற நிகழ்வு ஏற்படக்கூடாது என்று தான் நாங்கள் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு அடிக்கடி அது போன்ற ஆய்வு செய்கின்ற நடவடிக்கை ஆய்வு செய்கின்ற பணி ஆக அதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த விழிப்புணர்வு எல்லோருக்கும் விழிப்பாக இருக்க வேண்டும், எல்லோரும் விழிப்பாக இருக்க வேண்டும். இது ஒரு உதாரணமாக இதே உதாரணமாக எடுத்து இங்கே அந்த பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்களுடைய கல்வியாக இருந்தாலும் பள்ளிகளாக இருந்தாலும் இது போன்ற வேன் விபத்துகளை வைப்பது அவரவர்கள் இது மாவட்ட நிர்வாகமும் இது நடவடிக்கை எடுக்கும். இது போன்ற இது போன்ற பின் உதாரணம் ஏற்படக்கூடாத அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நல்ல ஆலோசனை சொன்னால் நல்லது. சார், இப்போ காவல்துறை மூலமாக வந்து இருக்கக்கூடிய அந்த எல்லா ரயில்வே கேட்லையும் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணப்படும். ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் ரயில்வே துறை அது அவர்களுக்கு உரிய பவர். அதே மின்சாரம் வந்தாலும் அதே தனி சட்டம், அதுபோல் விவசாயம் ரயில்வேக்கு தனி சட்டம். ஆக இது போல ஆள் இல்லாத கேட் இருக்கக்கூடாது என்று தான் இது நிர்வாகமும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற எந்தெந்த இடத்துல எந்தெந்த சுரங்கம் கொண்டுவது எந்தெந்த இடத்துல என்பது எங்களுடைய கவனத்துக்கு இது வரல இப்போ வந்திருக்கிறது. என்ன என்பதை மாவட்ட ஆட்சியாளர்கள் ஆய்வு செய்து பணியை நடத்துவார்கள். உங்களுக்கே இப்போ தானே தெரியும். சார் இப்போ தானே சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கே இப்போ தான் தெரியுது, எல்லாருக்கும் இப்படி தானே தெரியுது. ஆக இது வந்து இப்போ எப்படி 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 அது விதிகளுக்கு செய்யப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.